கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இருக்கிறதான இந்த இக்கட்டு காலத்திலே, பயங்கரமான சூழலின் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை தெய்வனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அது ஒன்றுமில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இருந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோமானால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21-22 வாசித்தால் அங்கு தேவ சமூகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்கள் வழிநடத்த மேக ஸ்தம்பத்தையும், இரவில் அவளுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவளுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜலங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியடித்தார். இஸ்ரவேலின் ஜனங்கள் ஒரு விடுதலை பயணத்தை தொடங்கினார்கள். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் தேவனுக்கு பின்னாக வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அடிமைத்தனத்தை விட்டு கர்த்தர் அவர்களை வெளியெடுத்த பொழுது, அவர்களை சுதந்திரமாக கொண்டு வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கலக்கமும் பயமும் சூழ்ந்து கொண்டது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற பயம், என்ன நடக்கும் என்கிற பயம் அவர்களை சூழ்ந்திருந்தது. காரணம், அவர்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலே அநேக உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தவர்கள். ஆகவே பார்வோனுக்கு எதிராக அவர்கள் வெளியே வருவது மிக கடினமாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானின் அதிகாரங்களை முறியடித்து நம்மை விடுதலையாக்கினவர் கர்த்தர். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே 430 வருஷம் இருந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் முறியடித்தார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அவர்கள் இரவிலும் பகலிலும் நடப்பதற்கு கர்த்தர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து அவர்களை கர்த்தர் வழிநடத்தி வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூடவே இருந்தது, அவளை விட்டு விலகவில்லை. அவர்களோடு கூட கர்த்தர் நடந்து வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எதற்காக கர்த்தரை காட்டுகிறார்? தேவனுடைய அன்பு, அக்கறை, தேவன் தம்முடைய பிள்ளைகள் வைத்த பாசத்து நிமித்தமாக. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்த பொழுதும் கூட கர்த்தர் தம்முடைய வழிநடத்தலை அவருக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிரசன்னத்தை கர்த்தர் காட்டினார். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரதியட்சணமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இந்த வெளிப்பாடு தேவன் தம்முடைய சபைக்கு கொடுப்பதை குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேலின் ஜனங்களை விட்டு விலகவே இல்லை அவருடைய பிரசன்னம், அவருடைய மாறாத அன்பு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்து கானானில் சேர்க்கும் வரைக்கும் இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவளுக்கு முன்னும் பின்னுமாக சென்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், தேவ பிரசன்னத்தை நமக்கு முன்னாக அனுப்பி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலவெளியிலே நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால் இந்த பிரசன்னத்தை உனக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு மனிதன் தேவ பிரசன்னம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது மிக கடினமான ஒரு காரியம். இந்த பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறாயா? என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார். உளையான சேற்றிலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பிசாசின் கையில் இருந்தும் என்னை விடுவித்த ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை கொண்டு அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நடத்துகிறார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இந்த நாளிலே தேவனை நடத்துவதை பார்க்கலாம். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தேவை. அவரை அறிந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை கானானை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் கைவிடவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வெளியில் உன்னுடைய நிலைமை என்ன? தேவ பிரசன்னத்தை உணர்கிறாயா? உன் வாழ்க்கையிலிருந்து அழிவிலிருந்து உன்னை மீட்டெடுத்த தேவன், பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன், சகலவற்றிலும் அசுத்தத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரசன்னம் உனக்கு முன்னாக செல்லும்
செல்லும், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும். அந்த நம்பிக்கையை நீ பெற்றிருப்பாயானால் உன்னை வழிநடத்த தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய பிரசன்னத்தை தேடுவோம், அவருடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே இருக்கும் பிரசன்னத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பமும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகாதிருந்ததோ அப்படியே எங்களுக்கும் உடைய சமூகத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ராஜா. புதிய கிருபைகளை தாங்க. தேவ கரம் எங்களோடு கொண்டிருக்கட்டும். ஆண்டவரே, நீரே பெரியவராக இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தின் மேல் நீ அன்பு வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.